நமஸ்காரம். நம்முடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஈஸ்வரன் கோயில் அதிசிறப்பு அற்புதங்களை உள்ளடக்கிய ஒரு கோயில். நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில். முசுகுந்த சக்கரவர்த்தியால் கட்டப்பட்ட கோயில் இந்த பசுபதீஸ்வரர் கோயில். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாவனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. ஆக்சுவலாக இந்த கோயில் கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய 7 ஈஸ்வரன் கோயிலில் முக்கியமான முதல் பிரதானமான கோயில் அந்த கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில். இது பேர்லேயே உங்களுக்கு தெரியும், கல்யாணம் வரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய ஈஸ்வரன். அவர் பேரே பசுபதீஸ்வரன் உண்டு. ஏன் அப்படின்னா, காமதேனு வழிபட்டு பால் சுரந்து அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு அற்புதங்கள் நடந்திருக்கு. அதனால தான் இதுக்கு இவர் பேரே பசுபதீஸ்வரன் பேர். இந்த கோயில் மிக பிரம்மாண்டங்களை உள்ளடக்கிய 5 கோபுரங்கள், 5 அடுக்கு கோபுரங்கள் நுழைவாயிலாக கொண்டு அது உள்ளே நம்ம நேராக உள்ளே போய் ஈஸ்வரனை சேவிக்க போகும்போது நம்ம பார்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் அலங்காரவல்லி தாயார் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளிப்பார். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் சௌந்தரிய நாயகி அம்பாள் அப்படின்றது இன்னொரு அம்பாள் உண்டு. ஆக்சுவலாக பிரதானமானது இங்கே அலங்கார வள்ளி தாயார் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளிப்பாள். இந்த அம்பாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய கிணறு உண்டு. இங்கே அது வடகிழக்கில் அமைக்கப்பட்டிருக்கும். மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இந்த கோயிலுடைய புஷ்கரணையும் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கோயிலுக்கு வெளிப்புறத்தில் இந்த ஈஸ்வரன் இங்கே வரம் கேட்டு, அதாவது தன் குழந்தைக்காகவும் தன் உறவினர்களுக்காகவும் தன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றத எதிர்பார்த்து இங்கே வேண்டி விரும்பி ஒரு அபிஷேகமோ அலங்காரோ ஈஸ்வரனுக்கு பண்ணும்பொழுது நிச்சயமாக 3 மாதத்தில் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க குடும்பத்தில் நடந்தேறுகிறது. அவர்கள் உறவினர்களுக்காக இருக்கட்டும், குழந்தைகளுக்காக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் வேண்டிய விண்ணப்பத்தை நமக்கு வைக்கும் பொழுது இவர் பசுபதீஸ்வரர் அதை நடத்தி காண்பிக்கிறார். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். இந்த கோயிலில் பைரவர் ரொம்ப விசேஷம். இந்த பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு அலங்காரம், அபிஷேகம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த அபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுகின்ற எல்லா விஷயங்களும், அதாவது அது பண ரீதியாக இருக்கலாம், கடன், நமக்கு மீறி நம்மளுடைய தகுதிக்கு மீறி நம்ம வாங்கின கடன்களை நம்மளால் அடைக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையும் ஒரு காலகட்டத்திலும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இந்த தேய்பிரையில் அஷ்டமி அன்னைக்கு இவங்க நடத்துகின்ற அந்த பைரவருடைய ஒரு அபிஷேகம் அதில் நம்ம பங்கேற்றுறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த கடன் அப்படின்ற பிரச்சனை தீர்வடைகிறது. நிறைய கிளைண்ட் சொல்லி நானே கேட்டிருக்கேன். மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு பைரவருடைய ஆராதனை உண்டு. இங்கே அவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு கோவில் இந்த கோயில். அருணகிரிநாதனால் திருப்புகழ் முருகருக்காக பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். அதே மாதிரி ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் தான் இது இந்த பசுபதீஸ்வரர் கோயில். கரூர் பஸ் நிலையத்திலிருந்தே மிக அருமையில் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடந்து போகக்கூடிய ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயில் ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு கோயில். அவசியம் இந்த கோயிலை நீங்கள் தரிசிக்கிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் போகிறது ரொம்ப விசேஷம். இப்போது ரொம்ப சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, மேஷ லக்னம் உள்ளவர்கள் இந்த கோயிலில் போய் நீங்கள் காலெடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா எந்த திசை நடந்தாலும், எந்த புக்தி நடந்தாலும் உங்களுக்கு இந்த பசுபதீஸ்வரர் சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் மேஷ லக்னக்காரர்கள் அவசியம் போய் தரிசிக்க வேண்டிய ஒரு கோயில் இந்த கோயில். நீங்கள் அங்கே போய் அபிஷேகமோ அலங்காரமோ எதுவும் பண்ணால், நீங்கள் போய் ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அந்த கோயிலில் அமர்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு கோயில்.
பாடல் பெற்ற ஸ்தலம். அதுதான் இங்க முக்கியம். அதுவும் வந்து ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். அருணகிரிநாதரால் முருகருக்கு திருப்புகழ் ஏற்றப்பட்ட ஒரு ஸ்தலம் இந்த கோயில். நான் ஏற்கனவே சொன்ன மாரி சௌந்தரிய மகாலட்சுமியும் இங்க வந்து தாயாராக வீற்றிருக்கிறாள். அதேபோல அலங்காரவல்லி தா அ அலங்காரவல்லி அம்பாள். இந்த அம்பாள நீங்க வெள்ளிக்கிழமையில தரிசிக்கிறீங்க அப்படின்னும்பொழுது, உங்களுக்கு எல்லா தேவைகளும் அம்பாள் உங்களுடைய தேவைகள பூர்த்தி செய்வாள் அப்படின்றது ஐதீகம். அதுவும் உண்மையும் கூட. ஆகையால் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க குடும்பத்தில யாருக்காவது டிலேவா இருக்கு, அது வந்து தள்ளி போயினே இருக்கு அப்படின்னும் பொழுது, நிச்சயமா பசுபதீஸ்வரர் போய் ஒரு நாள் சேவிச்சுட்டு, கரூர் மாவட்டத்தில இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர போய் வணங்கிட்டு வாங்க. நீங்க எல்லா தேவைகளும் வீடு தேடி உங்களுக்கு மருமகனும் சரி, மருமகளும் வந்து சேர்வார்கள் அப்படின்றது உண்மை. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சக்குலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.